அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஹஜ்ரத் இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்கின்ற இரண்டாவது வார்த்தை, மனிதர்களுக்கு நோய்களை உண்டாக்குகின்ற இரண்டாவது விஷயம் கசரத்து நோம், அதிகமான தூக்கம், தேவையில்லாத தூக்கம். பகல்ல அதிகமா தூங்குறது, இரவுல நைட்டுல கம்மியா தூங்குவது, இது ஒரு நோய்களை உண்டாக்குவதற்கு காரணம் என்பதாக இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, இரவை அல்லாஹ் தூங்குவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார். இப்ப காலச்சொல் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, பகல்கள் இரவாக மாறிவிட்டது, இரவுகள் பகலாக மாறிவிட்டது. இப்ப இரவை அல்லாஹ் தூங்குவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார். தூங்கி எந்திரிச்சாதான் உடலிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். தூக்கம் இல்லாத மனிதனுக்கு இயற்கையிலே நோய் வரும் என்பதாக மருத்துவம் சொல்கிறது, மார்க்கமும் சொல்கிறது. அதே அடிப்படையிலே ஹஸரத்துனா இப்னு கய்யூம் அவர்களும் சொல்கிறார்கள். அப்ப எப்பங்க தூங்கணும்? சஹாபாக்கள் எப்படி தூங்குனாங்க? நபிமார்கள் எப்படி தூங்கினார்கள்? பொதுவாகவே நபிமார்களுடைய சஹாபாக்குடைய வளமை என்னவென்று சொன்னால், இஷா தொழுத உடனே, இஷாவுடைய தொழுகை நமக்கு இப்ப 8 மணி 8:30 மணிக்கா, சஹாபாக்குடைய காலத்தில் வக்து வந்து தொழுதுருவாங்க. 7:30 மணிக்கு இஷா தொழுதுருவாங்க. 8 மணிக்கெல்லாம் இரவுடைய உணவு குப்ஸு, ரொட்டி, ஜைத்தூன் எண்ணெய், பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்கன்னா 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. 8 மணிக்கு தூங்கிட்டாதான் 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 7 மணி நேரம் தூங்குவார்கள். சரியாக 3 மணி 4 மணிக்கு எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகின்ற வளமை கொண்டவர்கள் நபிமார்கள், சஹாபா பெருமக்கள். அப்போ ஒரு மனிதன் தேவையில்லாத அதிகமான தூக்கங்கள், இரவுடைய தூக்கம் என்பது அவ்வளவுதான், தேவையில்லாமல் பகலில் அதிகமாக தூங்குவது என்பது, அதிகமான தூக்கம், வரம்பு மீறிய தூக்கம் என்பது நோய்களை உண்டாக்கும் என்பதாக இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கத்திற்காக இரவை படைத்திருக்கிறான். உழைப்பு செய்வதற்காக வேண்டி, வியாபாரம் செய்வதற்காக வேண்டி, தொழில் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் பகலை எல்லாம் படைத்திருக்கிறான். அந்த பகலுடைய உழைப்புடைய அந்த சோர்வை போக்குவதற்குத்தான் அல்லாஹ் தூக்கத்தை படைத்திருக்கிறான். தேவையில்லாத தூக்கங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், நோயில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் இப்னு கய்யூம் எழுதுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயில்லாத ஆஃபியத்தான வாழ்க்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.